தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பில்லை என தவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அது பற்றிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்பதற்கு சான்றாக நாள்தோறும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தலைநகர் சென்னையில் அடுத்தடுத்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் தமிழகமே அதிர்ச்சியில் ஆழ்ந்திருப்பதாகவும் அவர் தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார். அது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்பதற்கு சான்றாக நாள்தோறும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் தவேக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெர்ரி வழங்க கேட்கலாம். ஜெர்ரி, வணக்கம். முழு விவரம். வணக்கம். சென்னை அடையாறு பகுதியில் காவலாளியாக வேலை பார்த்து வந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் குழந்தை மற்றும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம், லண்டனத்தில் அரசு கல்லூரி கேண்டீன் பணிபுரி வந்த இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவமும் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் உள்ள என தமிழக வெற்றிக் கழக தலைவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பிழைப்புக்காக தமிழ்நாட்டை நம்பி வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற சூழலைத்தான் இந்த கர்நாடக திமுக அரசு உருவாக்கி வைத்திருப்பதாகவும் தன்னுடைய கண்டன அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார். கொள்ளை அடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவதால் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களை தடுப்பதிலும் சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் இந்த ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்தவில்லை. இதனால்தான் கல்வி நிறுவனங்களிலும் பெண்களுக்கும் எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய அரசு மெத்தன போக்கை கடைபிடிப்பதால் கொடுங்குற்றங்களில் ஈடுபட சமூக விரோதி கும்பலுக்கு துணிச்சல் வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் என குறிப்பிட்டிருக்கிறார் விஜய். குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், ஆனால் முதல்வர் அவர்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்று எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்றும் வாய்ப்புத்தாமல் பொய்யையே திரும்ப திரும்ப கூறி வருகிறார். ஆட்சியின் இறுதிக்கால நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் முதல்வர் அவர்கள் இனி இருக்கும் கொஞ்ச நாட்களிலாவது சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும், மக்களுக்கு எதிரான, மக்களுக்கு கொஞ்சமும் பாதுகாப்பே இல்லாத இந்த வெற்றி விளம்பரமாடல் ஆட்சிக்கு முடிவுரை எழுத தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்று இந்த கண்டன அறிக்கையில விஜய் பதிவிட்டிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.